ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிபிஎல்இ மற்றும் இ-சேவை தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம இருப்பிட சர்டிஃபிகேட்னா என்ன, பிறப்பிட சர்டிஃபிகேட்னா என்ன, ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் முன்னான டிஃப்ரென்ஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் இருப்பிட சர்டிஃபிகேட் மற்றும் பிறப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்னு ரெண்டு சர்டிஃபிகேட் இருக்குது. நேட்டிவிட்டி மற்றும் ரெசிடென்ஷியலுக்கான சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே பயன்படும். ஒரு ஜாப்காக இருக்கட்டும், அட்மிஷன்ஸுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பயன்படும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தா டவுட் இருக்கும். ஸோ உங்களுக்கு நேட்டிவிட்டி அப்படின்னா என்ன, ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இருப்பிட சான்று, இருப்பிடம் என்பது ஒருவரது பிறப்பிடத்தினை குறிப்பதாகும். இருப்பிட சான்று மாணவ மாணவியர் கல்வி நிலையில் சேரவும் வேலைவாய்ப்புக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான தகுதி, இருப்பிடத்துக்கான தகுதி என்னென்னா, குறிப்பிட்ட முகவரியில் தொடர்ச்சியாக 5 வருடத்திற்குள் மேலாக குடியிருப்பவர்கள் இருப்பிட சான்று பெற தகுதியுடையவர். ஓகே, இப்போ நீங்கள் இருப்பிட சான்று வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குடியிருக்கணும் அப்படின்றத பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃபும் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். முதல்ல நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதை பற்றி பார்க்கலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிறப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்இஜியோடைய கைட்லைன்ஸ் படி அதான் குறிக்குது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ எப்படி அப்ளை பண்ணி கண்டிப்பாக நான் அடுத்த சேனலில் அடுத்த வீடியோ போட்டுறேன். இப்போதைக்கு அதுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது நேட்டிவ் பை பர்த், நேட்டிவ் பை ரெசிடென்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேட்டிவ் பை பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்ததுலேருந்தே ஒரே இடத்துல வசித்து வரீங்க அப்படின்னா இந்த நேட்டிவ் பை பர்த் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நேட்டிவ் பை ரெசிடென்ஸ் அப்படின்னா நீங்கள் ஸோ ஒரு இடத்துல வசிக்கிறீங்க, அதாவது 5 வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல வசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவ் பை ரெசிடென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இதன் மூலமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நேட்டிவ் பை பர்த் அப்ளை பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்ரஸ்லாம் ஃபில் பண்ண தேவையில்ல. கேன் நம்பர்லேருந்து அதுவாக பார்த்தா எடுத்துக்கும். இதுவே நீங்கள் நேட்டிவ் பை ரெசிடென்ஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ யூ வுட் பி ரெக்வயர்ட் டு ப்ரொவைட் த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபார் எபோவ் 5 இயர். ஸோ 5 இயருக்கு மேலே நீங்கள் வசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேட்டிவ் பை பர்த் அப்படின்னா பிறந்ததுலேருந்தே ஒரே இடத்துல வசிக்கிறீங்க. நேட்டிவ் பை ரெசிடென்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வசிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் போயிட்டு டீட்டெயில்ஸில் நீங்கள் எங்கேருந்து எங்கே வருஷம் ஃப்ரம் டேட்லேருந்து டூ டேட் வரைக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணி 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வசித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆடு கொடுத்து நீங்கள் எந்தெந்த இடத்துல வசித்தோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். பட் 5 வருஷத்துக்கு மேலே வசித்து வந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஓகே, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் போனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு காமிக்கும். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்னு தான் உங்களுக்கு காமிக்கவே தவிர இருப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் ஆகாது. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிறந்ததுலேருந்தே இருக்கீங்க, இல்லை ஒரே இடத்துல 5 வருஷத்துக்கு மேலே வசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டே அப்ளை பண்ணலாம், பிறப்பிட சர்டிஃபிகேட்டே அப்ளை பண்ணலாம். பிறப்பிடம் அப்படின்னு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லேயும் மென்ஷன் பண்ணுவாங்க, இருப்பிடம் அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்னு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே வந்து சேரும். இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இதுவே ரெசிடென்ஷியல் அப்படின்ற சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஆப்ஷன் பார்த்தா இ-சேவையில் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெசிடென்ஸுக்கு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நேட்டிவிட்டிக்கு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் போனீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேட்டிவ் பை பர்த்து அப்புறம் நேட்டிவ் பை ரெசிடென்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏதாச்சும் ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரெசிடென்ஸுக்கான சர்டிஃபிகேட் வேணும், அதாவது இருப்பிட சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்கள். நேட்டிவ் சர்டிஃபிகேட்னா பிறப்பு சர்டிஃபிகேட்னு அர்த்தம், ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்னா அதாவது அந்த இருப்பிட சர்டிஃபிகேட்னு அர்த்தம். ஓகே, இதாங்க பேசிக் மீனிங். இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இருப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஒப்புகை சீட்டில் சர்டிஃபிகேட்டும் பார்த்தா இருப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்னு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வருங்க. ஸோ இருப்பிட சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றவங்க ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷனை அப்ளை பண்ணுங்கள். உள்ள எனக்கு பார்த்தா பிறப்பிட சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். இதாங்க ரெண்டுத்துக்கும் உண்டான மீனிங். ஸோ நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள்.
இருப்பிட சர்டிஃபிகேட்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்சமயம் நான் இந்த இடத்துல தான் வசிக்கிறேன் அப்படின்றதுக்கான மீனிங் தான் இருப்பிட சர்டிஃபிகேட். இல்லை நான் பிறந்தலேருந்து ஒரே இடத்துல வசிக்கிறேன், 5 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல வசிக்கிறோம் அப்படின்றவங்க நேட்டிவிட்டி அப்ளை பண்ணலாம். இல்லை நான் இப்போ தான் 1 or 2 இயர்ஸாக தான் இந்த அட்ரஸில் இருக்கவங்க, இப்போ தான் 1 month ஆகுது 2 month ஆகுது அப்படின்றவங்க நீங்கள் இந்த இருப்பிட சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதுவுமே இல்லை, உங்கள் வில்லேஜ் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, அதெல்லாம் கொடுத்துட்டு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் வசித்து வரீங்க, மொத்தமாக இயர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் பேசிக்காக நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதுமானது. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது பேசிக்காக சொல்லப்போனால் நீங்கள் பிலோ 5 இயர்க்குள்ளே ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 5 இயர்க்குள்ளே வசிக்கிறீங்க அப்படின்னா இருப்பிட சர்டிஃபிகேட், அதாவது ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 5 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல வசிக்கிறீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். அதாவது 0 to 5 இயர்ஸுக்குள்ளே ஒரு இடத்துல நீங்கள் வசித்து வரீங்க அப்படின்னா நீங்கள் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து வசித்து வரீங்க ஒரு இடத்துல அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். ஓகே, இதை தெரிஞ்சுக்கிட்டு நேட்டிவ் சர்டிஃபிகேட்டா ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டா அப்படின்னு பார்த்து அப்ளை பண்ண பாருங்கள். இதான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் உண்டான வீடியோ நம்ம சேனலில் போடுறோம். அடுத்த வீடியோவில் நேட்டிவிட்டி எப்படி அப்ளை பண்ணுறது, ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோ போடுறோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.